ஹே ஹாய்டா, நான் உங்கள் அக்ஷரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி. இன்றைக்கி நம்ம டிஸ்டைன் லவ்வோட பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் தான், வேர் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் இன் இமேஜினேஷன். ஸோ அடிக்ட் ஆகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட் அண்ட் லைக். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் பிடிக்கலனா கூட நோ ப்ராப்ளம், இது நல்லா இல்லைன்னு கூட கமெண்ட் பண்ணலாம். ஸோ தட் எனக்கு தெரியும் இந்த கதை எப்படி போகுது அப்படின்னு. சரி வாங்கடா, நம்ம வளவலன்னு பேசாமல் டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாமா? இப்போ நீங்கள் தான் உங்கள் ரூமுக்கு வந்தாச்சு, வந்து உட்காந்துட்ருக்கீங்க, யோசிச்சுட்டே இருக்கீங்க. அந்த நைட்டு ஃபுல்லாகவும் யோசிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. காலையில் எழுந்தால் எப்படியும் திருப்பி வியோட அம்மா வருவாங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு பழக்கம் இருக்கும், என்னென்னா மார்னிங் அவங்க காஃபி எடுத்துகிட்டு உங்களோட பால்கனிக்கு போயிடுவீங்க. அங்கே தான் வியோட அம்மாவும் வந்து காஃபி குடிப்பாங்க. ஸோ இட்ஸ் லைக் அ கம்யூனிகேஷன் சேனல் ஃபார் யூ. இங்கேருந்து நீங்கள் வி அம்மா கிட்டே பேசுவீங்க, அங்கேருந்து அவங்க பேசுவாங்க. ஆப்போசிட் வீடு தானே. ஸோ உங்களுக்கு மேலே போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா ஃபேஸை பார்த்தா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் அழுதுருக்கீங்க. எதுக்கு அழுதிங்கன்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? அதனால அப்படியே உட்காந்துருக்கீங்க, பழசு எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு உங்கள் பெட்லேயே உட்காந்துருக்கீங்க. ரூம் விட்டு வெளியே கூட எழுந்து போகல. சாரி வி, இதுக்கு மேலே நான் பண்ண தப்பு பண்ண மாட்டேன்டா. சத்தியமாக சொல்கிறேன், இதை நான் வேணும்னு பண்ணல வி. ஆமாம், நீ சொன்னது கரெக்டு தான். எனக்கு சின்ன பிடிச்சனால இதெல்லாம் யார் பண்ணான்னு கூட நான் யோசிக்கல. நான் எதுவும் கேட்கல. ஜஸ்ட் லைக் தட் நான் போய் நீ தான் பண்ணியான்னு கேட்டால் அவனும் ஓகே சொல்லிட்டான். ஆமாம், நான் தான் பண்ணேன்னு. இதுக்கு மேலே நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேவி. சத்தியமாக கஷ்டப்படுத்த மாட்டேன். இத்தனை வருஷம் எனக்கு அவ்வளோ அழகான லவ் உங்ககிட்டேருந்து கிடச்சிருக்கா. ஆனால் நான் இதை சென்னுன்னு நினச்சேன். தப்பு பண்ணிட்டேவி. ஐம் ஸோ சாரி. அப்படி உங்களோட பெட் பக்கத்தில் இருக்க ஸ்டாண்டில் இருக்க ட்ராயரில் தான் சென்னோட ஃபோட்டோ வச்சுருக்கீங்க. அந்த ஃபோட்டோவை எடுக்கிறீங்க, அதை எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் ரூமில் தூக்கி போட்டிங்க. அது ஏதோ ஒரு மூலையில் போட்டிங்க. அங்கே நிறைய பொருள் இருக்குது. ஸோ தேடி எடுக்கிறதுலாம் சான்ஸே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் முழுசாக மனசுலேருந்து பாரம் குறையலை. ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க, நேராக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க்கில் போய் உட்காந்துட்டீங்க. அந்த ஸ்விங்கில் நிறைய பசங்க விளையாடுறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. பெரியவங்களாம் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. யூஆர் டோட்டலி அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஃபோனை ஆன் பண்ணுறீங்க. வால்பேப்பரில் நீங்கள் வி ரேச்சல். சாரி வி, நான் எத்தனை சாரி சொன்னாலும் பத்தாது. இப்போ அப்படி ஸ்கூல் டேஸ் அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக்குக்கு போகலாம். நீங்கள் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு 6th லைக் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. பயத்தில் தான் போகிறீங்க. ஏன்னா எல்லா வருஷமும் வி உங்கள் கிளாஸ்மேட்டாக தான் இருப்பான். கிளாஸ்மேட்டாக இருந்தால் ஆப்வியஸ்லி அடம் பிடிச்சாது 2 பேரும் ஒன்றா உட்காந்துருவீங்க. பட் இந்த வருஷம் என்னன்னு தெரில, ஏன்னா ஷஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வழக்கமாக நம்மளுக்கு தெரிஞ்சது தானே, கிளாஸ் ஷஃப்லிங்னா என்ன நடக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரித்து விட்டுருவாங்க. இந்த பயத்துல தான் உட்காந்துருக்கீங்க. வி அன்னைக்குன்னு பார்த்து வரல. அவங்க அப்பா ஏதோ ஒர்க் இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு தான் கொண்டு வந்து விடுவேன்னு சொல்லிட்டாரு போல். நீங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. வி வருவானா, இந்த கிளாஸ்க்குள்ளே வருவானான்னு கிளாஸ் வாசலே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் ஒன்று நோட் பண்ணுறீங்க, உங்கள் டெஸ்க்கு கீழே ஒரு லெட்டர் இருக்குது. அது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எதுவும் பெருசாக மைண்ட் பண்ணல. சரி, ஃபர்ஸ்ட் டே போன வருஷம் இங்கே இருந்தவங்க மேபி இந்த கிளாஸை வந்து வெக்கேட் பண்ணும்போது தே மைட் லீவ் சம்திங், ஏதோ ஒன்று வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டீங்க. அதை நீங்கள் பெருசாக கண்டுக்கல. கொஞ்ச நேரம் கழித்து வியும் உள்ளே வராரு கிளாஸ்க்குள்ளே. உங்களுக்கு அப்போ தான் சந்தோஷமே. பிகாஸ் டீச்சர்ஸ் வெளியே நிற்கிறாங்க நேம் லிஸ்ட்டோட. உள்ளே வந்து நேம் லிஸ்ட் வச்சு செக் பண்ணி தான் நீ இந்த கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க.
உங்களுக்கு அப்போ தான் சந்தோஷம். வியை பார்த்தோன்னே நீங்கள் ஒரு பிரைட் ஸ்மைல் பண்ணுறீங்க. வியோ உங்ககிட்ட குடு குடு குடுன்னு ஓடி வந்துட்டாரு. வந்து அப்பா 2 பேரும் ஒரே கிளாஸ் டி. ஆமாம் பயந்தே போயிட்டேன் வி அப்படின்னு. நல்ல வேலைடி. வேறு கிளாஸ் போயிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? போ, நான் எங்கே போய் கம்பெனி தேடுறது? நான்லாம் யார்கிட்ட பேச மாட்டேன், எனக்கு இங்கே யாரையும் பிடிக்கல. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி. இன்னும் ஒரு வருஷம் ஃபுல்லாக இவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். எல்லார்கிட்டையும் பேசணும்ல. கரெக்டு தான். சரி விடு, இப்போ தான் உன் கம்பெனி இருக்குல்ல, வை டு ஐ வாண்ட் டு வரி. சரி வா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த டேவும் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டேவும் வரீங்க, உங்கள் டெஸ்க்கு கீழே பார்க்குறீங்க. இன்னைக்கு அந்த ஒரு லெட்டர் 2 லெட்டராக இருக்குது. ஸோ இது சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. என்னடா இது, நேற்று இருந்தது ஒரு லெட்டர், நீங்கள் ஏதோ ஒரு வேஸ்ட் பேப்பர் நினச்சிங்க, பட் இன்றைக்கி 2 இருக்குது. ஸோ நீங்கள் அதை எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா 2YN அப்படின்னு சொல்லி கீழே ஒரு சின்ன ஸ்மைலி ஃபேஸ் இருக்குது. லைக் ஒரு ஸ்லாஷ், ஒரு ஸ்மைலி ஃபேஸ், அவ்வளோதான். உங்களுக்கு உங்கள் பேரை பார்த்தோன்னே ஒன்றுமே புரியல. ஏன்னா நீங்கள் இப்போ தான் இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க, அதுக்குள்ளே யாரும் உங்களுக்கு புது ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்களும் யோசிக்கிறீங்க. எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, அது உள்ள லெட்டர் இருக்குது. அதுக்கு கீழே, அதாவது நேற்று ஒரு லெட்டர் வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதையும் எடுத்து பார்க்குறீங்க. அதுக்குள்ளேயும் ஒரு லெட்டர் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பர்சன் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த பேப்பருக்கு பின்னாடியே உங்களுக்கு கவிதை எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு ஷாக்கு, யாரா இந்த திறமைசாலி இவ்வளோ அழகாக கவிதை எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது டெய்லியும் நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. அதே மாதிரி டெய்லியும் நடக்குது. டெய்லியும் இந்த லெட்டர்ஸ் உங்களுக்கு வருது. நீங்கள் எல்லாத்தையும் வீக்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இதையும் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு 3 டேஸ்க்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல, வீக்கிட்ட போய் சொல்லிட்டீங்க. இங்கே பாடுறா, டெய்லியும் எங்கள் டேபிளில் லெட்டர் இருக்குது, அதுவும் கிளாஸில் யாரும் இல்லாத போது. அது எப்படி வரும்? எப்படி வரும்? உனக்கு இருக்காது, வேறு யாருக்காவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். வயன் தானே எழுதியிருக்கு. வீ நெல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. அவன் சிரிச்சுட்டே முன்னாடி போகிறான். இதே மாதிரி தான் டெய்லியும் உங்களுக்கு லெட்டர்ஸ் இருக்கும். நீங்கள் வருவீங்க, வந்த உடனே உங்கள் டெஸ்க்கை தான் செக் பண்ணுறீங்க இப்போலாம். ஏன்னா அந்த லெட்டர் ஒரு மாதிரி உங்களுக்கு ஹார்ட் வார்மிங்காக, ரொம்ப உங்களுக்கு எங்கேருந்தோ எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்குது அந்த லெட்டர் மூலயமா. ஒரு சில டைம் நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுட்டு அழுதுட்ருக்கீங்க அப்படின்னா கூட அதுக்கேற்ற மாதிரி லெட்டர் அடுத்த நாள் மாறும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க ரொம்ப சர்ப்ரைசிங்காக, ரொம்ப எக்ஸைட்டிங்காக, நாளுக்கு நாள் நீங்கள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. எப்போடா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போவோம், எப்போ அந்த லெட்டர் பார்ப்போன்னு. அதே மாதிரி ஒரு நாள் நீங்கள் வீக்கோட பேசிகிட்டே உள்ளே வரீங்க கிளாஸ்க்குள்ளே. அப்போ பார்க்குறீங்க கிளாஸில் யாருமே இல்லை, சென் தான் உங்கள் டெஸ்கில் உட்காந்துருந்தவன் உங்களை பார்த்தோன்னே எழுந்து போயிட்டான். அவன் கிளாஸை விட்டே வெளியே போயிட்டான். வெளியே க்ளாஸ் பண்ணும்போது உங்களை மட்டும் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு வெளியே போகிறான். உங்களுக்கு ஆல்ரெடி சென்னை ரொம்ப பிடிக்கும், லைக் கைண்ட் ஆஃப் பிடிக்கும், தட் க்யூட் கை இன் கிளாஸ் அந்த மாதிரி. அவன் ரொம்ப பார்க்க க்யூட்டாக இருப்பான் அப்படின்றனால நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க வீக்கிட்ட, அந்த பையன் சூப்பராக இருக்கால, அந்த பையன் அழகாக இருக்கால அப்படின்னு. ஆனால் வி வந்து மண்டியில் தட்டி படிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் பார்த்துட்டு வியை பார்த்துட்டு நீங்கள் ஒருவேளை அவன் தான் வைக்கிறானோ, எவன் தான் வைக்கிறானோ, என்ன வைக்கிறானோ, என்னடி வளர்ற, இங்கே பாரு வி, கிட்டத்தட்ட 2 months ஆகுது இந்த லெட்டர்ஸ் எனக்கு கண்டினியூஸாக வருது. அதுவும் என் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி, என் மூடுக்கு ஏற்ற மாதிரி இந்த லெட்டர்ஸ் வருது. இன்னைக்கு பாரு, சென் மட்டும்தான் கிளாஸில் இருக்கான். மேபி டெய்லியும் அவன் தான் சீக்கிரம் வச்சுட்டு வெளியே போய்ட்றானோ அப்படின்னு சொன்னோன்னே வீக் ஒரு மாதிரி ஃபேஸே டல்லாயிடுச்சு. நீ ஏன் அப்படி நினைக்கிற? சென் தான் வச்சுருப்பானு, வேறு யாரை வைக்க முடியும் வி? ஏன் அவனை நினைக்கிறேன்னு தான் கேட்டேன். எனக்கு அவனை பிடிக்கும்னு எனக்கு தெரியும்ல, க்ரஷ்ன்னு தானே சொன்னேன். ஒருவேளை அவனுக்கும் க்ரஷ் இருந்ததுன்னா அதை டெவலப் பண்ணலான்னு நினைக்கிறானோ அனுவோ. படிக்கலாமா அப்படின்னோடனே நீங்கள் போவி, எப்போ பார்த்தாலும் எனக்கு பொறாமல், எனக்கு ஒரு அழகான பையன் கிடச்சினார். ஆமாம் பொறாம தான், உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. தி டே ஸ்கிப்ஸ், அவ்வளோதான்.
ஸோ இதே மாதிரி கண்டினியூஸ் தான். இந்த மாதிரி 2-3 டைம் நீங்கள் சென்னை உங்கள் டெஸ்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் கைண்ட் ஆஃப் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க இது சென் தான் பண்ணுறான், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் அவன் தான் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ Feb 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு உங்களுக்கு டெஸ்கில் பார்த்தா லெட்டர் இல்லை, உங்களுக்கு பயங்கர சோகம். நீங்கள் சென்னை திரும்பி திரும்பி பார்க்குறீங்க, அவன் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறான். அவனுக்கு என்னங்க புரியும், அவனா லெட்டர் வைக்கிறான், அதனால அவன் உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறான். நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்டு திரும்பிட்டீங்க, அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இப்போ கிட்ட போகிறீங்க, போயிட்டு என்னடி டேபிளில் லெட்டர் இல்லை, அதுக்கே அப்படி மூஞ்சி வச்சுருக்க, வரும் அப்படி கன்ஃபார்மாக வரும் சொல்கிற, நீ தானே சொல்கிற டெய்லியும் மிஸ் பண்ணாமல் வச்சிட்றான்னு, நான் ஸ்கூலுக்கு வரலனாலும் அந்த லெட்டர் அங்கேயே தான் இருக்குதுன்னு சொல்கிறேன், அப்புறம் எப்படிரி? ஆமாம்ல, இன்றைக்கும் வைப்பாங்க, சரியா? வா, எங்கே போகிறோம்? பிடிடி, வா போகலாம். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஓடிட்டீங்க. அன்றைக்கி டே முடியுது, நீங்கள் பேகு தூக்குறீங்க, பேகு கொஞ்சம் வெயிட் எக்ஸ்ட்ராவாக தெரியுது. என்னடா இது, நான் எடுத்துகிட்டு வந்தது 4 புக்கு 2 நோட்டு, அதுக்கே பேக் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், படிக்கிற பசங்க புக் எடுத்துகிட்டு வருவாங்க, நீ என்ன எடுத்துகிட்டு வந்தப்போ? சரி வாடி வீட்டுக்கு போகலாம், நீ அப்புறமா போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கோ என்ன வெயிட்டாக இருக்குது அப்படின்னு. இல்லை நான் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு அவன் போயிட்டான். ஸோ உங்களை வீட்டுக்கு போயிட்டு தான் பேக்லேயே கை வைக்க விடுறான், பேக்கையும் வாங்கி அவனே தூக்கிட்டு வந்துட்டான். ஸோ வீட்டுக்கு போனோடனே கொடுக்குறான், உங்களுக்கு தூக்க முடியல, அது ரொம்ப வெயிட்டாக தெரியுது. இல்லை இதில் என்னமோ இருக்குது, ஒருவேளை எதுவும் பெரிய பூச்சி அந்த மாதிரி எதுவும் உள்ளே உட்காந்துருச்சா? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறடி நீ, இன்னும் 3rd or 4th கிடையாது, அவ்வளோ பெரிய பூச்சி எங்கேருந்து பிடிப்ப? இல்லை தான், பேக்கை தூக்கிட்டு உள்ள போ, எனக்கு டைம் ஆகுது. எங்கே போகிற? கிரவுண்டுக்கு போகிறேன்டி. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ளே போயிட்டீங்க. பேகு போய் ரூம்குள்ளே போனோடனே அந்த பேக்கை தான் திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய பாக்ஸ் இருக்குது, ரெட் கலர் ரேப்பர், மேலே கோல்டன் கலரில் ஒரு போ, அண்ட் பக்கத்தில் ஒரு லெட்டர், லைக் அந்த ஜிப்பில் சொல்கிறேன். உங்களுக்கு பயங்கர ஹாப்பி, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் அம்மா வீட்டில் பார்த்தா ப்ரூம்ஸ்டிக் அடிதான்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல பிள்ளைய ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா கிட்ட டாட்டா சொல்லி நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து லாக் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பாக்ஸை எடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் ஆஃப் ஜும்காஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரிய பெரிய ஜும்காவாக இருக்குது, எல்லாமே நிறைய ப்ரிட்டி கலரில், ஆல்மோஸ்ட் எவ்ரி கலர் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன வாங்கி தந்தாலும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, ஆனால் இந்த ஜிமிக்கினா உயிரே விட்டுருவீங்கங்க, அந்தளவுக்கு பிடிக்கும். அது ஃபுல்லாக இருக்குது, லைக் இட் இஸ் அ செட், நிறைய கலராக இருக்குது சேம் பேட்டர்னில், அண்ட் ஒரு சிலது குட்டி குட்டி ஜிம்கியாகவும் இருக்குது. லைக் இது பிக் பண்ண மாதிரி இருக்குது, இது ஒரு செட்டாக வாங்கலை, ஆனால் அந்த பாக்ஸ்குள்ளே செட் மாதிரி அவங்க தனித்தனியாக வாங்கி வச்சுருக்காங்க, அது நல்லா தெரியுது. பிகாஸ் ஒன்று ஒரு பேட்டர்னில் இருக்குது, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. அண்ட் அந்த லெட்டர் எடுத்து பார்க்குறீங்க, இன்னைக்கு 1க்கு 3 லெட்டர் இருக்குது, லைக் ஒரே லெட்டர் தான், அந்த என்வெலப் ஒன்று தான், உள்ளே இருக்க பேப்பர் 3, ரொம்ப லென்த்தியான லெட்டர். நீங்கள் உட்காந்து படிக்கிறீங்க படிச்சுட்டே இருக்கீங்க, திருப்பி படிக்கிறீங்க, ஏன்னா அது அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. இட்ஸ் அ லிட்ரல் சாங், ஒரு பாட்டாகவே எழுதியிருக்காங்க உங்களுக்காக. உங்களால் என்ன வார்த்தையே வரல, நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி போய் ஒரு சந்தோஷ பூரிப்பு அந்த மாதிரி சொல்லலாம். இதை உடனே என்ன பண்ணும், வீக்கிட்ட சொல்லணும்ல, அதனால வேகமாக ஓடுறீங்க. நீங்கள் ரூம்குள்ளே நாக் பண்ணாமலே போயிட்டீங்க. அவன் அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பான் போல, துண்டோடு நிற்கிறான். என்னடி பக்கி, நாக் பண்ணுற பழக்கம்லாம் இல்லையா? நீ தானே, வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வரீங்க. என்னோட ட்ரெஸ் மாற்றணும்டி, வைக்கவால? இல்லை, என்னமோ நான் எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் உன்னை இப்படி பார்க்குற மாதிரி, போடா வெளியே போ, நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். நான் உன்கிட்ட காமிக்கணும் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு வந்திருக்கேன், நீ அப்புறம் மாற்றிட்டு வர, வெளியே போடி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்து போயிட்டீங்க. ஆனால் அந்த பாக்ஸ் அங்கே தான் டேபிளில், அதாவது அவனோட பெட் மேலே வச்சுட்டு போயிட்டீங்க வெளியே. அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே ஓடி வரீங்க. அவன் அப்போ தான் அவன் ட்ரௌசர்ஸ் எடுத்து மாட்டிகிட்டு இருக்கான், பாதி வழியில் டவல் போட்டிருக்கான், டோன்ட் வெரி. அவன் பயந்துட்டான், என்னடி அப்படின்னா,
பாக்ஸு வந்து எடுத்துக்கோப்போ, அதெல்லாம் திறந்து பார்க்க மாட்டேன். உன்னை யார் இப்படி மாற்ற சொன்னோம், டோர் லாக் பண்ணுற பழகலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்க. அப்பா இவளோட அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறமா வெளியே வராரு. வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு உள்ளே போயிட்டார். நீங்கள் போய் பெட்டில் உட்காந்துட்டு வி 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 என்ன ஏன் வி வி நீ கத்துற, இப்படி மூட் அப்செட் பண்ணாதடா. சரி சொல்லு, இங்கே பார்த்தியா டப்பா என்ன பெரிய வண்டு இருந்ததா? இப்போ உங்ககிட்ட போய் காமிக்க. சரி 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 உட்கார். என்ன இருந்தது உள்ள? பாருடா எவ்வளோ எவ்வளோ இயரிங்ஸ் பாரு, எவ்வளோ ஜிமிக்கி, அதுவும் எனக்கு பிடிச்ச கலரில் நல்லா இருக்கு. எனக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? நான் இது வந்து டெய்லியும் காலேஜ் போகும்போது ஒன்று ஒன்றா போட்டுப்பேன். காலேஜ் இப்போ என்ன கிளாஸ் மேடம் படிக்கிறீங்க? போடாம். அப்புறம் நம்ம இப்போ ஸ்கூல் தான் படிக்கிறோம், யூனிஃபார்ம் தான் போட முடியும், அதுக்குன்னு நான் அவ்வளோ பெரிய ஜிமிக்கா போட முடியும்? டெய்லியும் வீட்டுக்கு வந்து சுடிதார் போட்டுப்போ. பே அதெல்லாம் என்னால் விளையாட முடியாது வி, கடுப்பாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வெளியே போகும்போது போட்டுக்கலாம். சரி. அப்புறம் அப்புறம் இன்னைக்கு ஒரு லெட்டர் வச்சுருந்தான்டா, பாட்டு எழுதியிருக்கான்டா. நான் போய் சென்கிட்ட கேட்டுருவா. அவ்வளோதான், வீக்கு திருப்பியும் மூஞ்சி மாறிடுச்சு. என்ன கேட்க போகிறேன்? நீ தான் இதெல்லாம் பண்ணுறியான்னு கேட்க போகிறேன். அவன் இல்லைன்ட்டானா? அவன் தானே வைக்கிறான், அவன் எப்படி இல்லைன்னு சொல்லுவான்? சரி நீ வீட்டுக்கு போ. ஏன்? படிக்கணும்டி, நான் இப்போ தான் விளையாடிட்டு வந்தாதான். சரி போ. ஏன்டி இப்படி பண்ணுற? இப்போ அவன் ஃபோன் எடுக்கிறான், அவன் ஃபோனில் ஒரு வீடியோ வச்சு பார்த்துட்ருக்கான். நீங்கள் உங்கள் ரூமில் திருட்டுத்தனமாக இந்த பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணிட்டு இருந்தீங்களே, அந்த வீடியோ தான். அவன் நீங்கள் உங்களோட ரியாக்ஷனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக விளையாட போகிறேன்னு சும்மா சொல்லிவிட்டு அவன் ஃபோன் எடுத்துகிட்டு உங்கள் ரியாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணணுன்றதுக்காக உங்கள் ஜன்னல் கிட்ட தான் வந்து நின்றுருப்பான். நீங்கள் அதை பார்த்துட்டு எக்ஸைட் ஆன விதம், அந்த லெட்டரை திருப்பி திருப்பி படித்த விதம், இதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கான் திருப்பியும் உட்காந்து. ஆனால் அவனுக்கு உறுத்திட்டே இருக்குது, சொல்லிடலாமா, நம்ம தான் இதை பண்ணுறோன்னு சொல்லிடலாமா அப்படின்னு. ஸோ இப்படி இயர்ஸும் பாஸ் ஆகுது. ஆனால் உங்களுக்கு அந்த லெட்டர் வைக்கிற பர்சன் வந்து இன்னும் யாருன்னு நீங்கள் கேட்டுக்கல. பட் உங்கள் மனசு பொறுத்த வரைக்கும் அது சென் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சென் கூடலாம் பேசியாச்சு. சென் வந்து உங்கள் குரூப்பில் ஒன் ஆஃப் தி மெம்பர் ஆகிட்டான். லைக் ரேச்சல், நீங்கள், சென், வி எல்லோரும் ஒன்றா ஆயிட்டீங்க. வியும் சென்னுக்குமே வந்து நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது, நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது, நல்லா பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், காமன் ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் இருக்கீங்க. இப்போ கரண்ட்டாக நீங்கள் எல்லாருமே 10th படிக்கிறீங்க. சின்ஸ் ரேச்சல் இஸ் 1 year யங்கர் தென் யூ, அவன் வந்து 9th standard, நீங்கள் 10th படிச்சுட்ருக்கீங்க. இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, February 14. ஸோ இன்றைக்கும் இத்தனை வருஷம் அந்த மாதிரி கிஃப்ட்ஸ், இன்றைக்கும் ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் கிளாஸ் விட்டு வெளியே போகல. நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, யார் வருவாங்க, சென் வருவானான்னு தான் மெயினாக பார்க்குறீங்க. யார் வருவாங்கன்றதை விட சென் வருவானா, ஓகேவா? பட் சென்னே காணும். உங்களுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக போச்சு. நீங்கள் எழுந்து வாஷ்ரூம் போயிட்டு வரீங்க, வந்து பார்த்தா பேக் முட்டிகிட்டு இருக்குது. ஏன்னா அது வழக்கத்தை விட பெரிய கிஃப்டாக இருக்கும் போல். உங்களுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட். ஆனால் இவ்வளோ பெரிய பேக்கை தூக்கிட்டு போனோன்னா வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிட்ட நேராக போகிறீங்க. என்னடி வீட்டுக்கு போகும்போது என் பேக் எடுத்துக்கிறியா? என்னாச்சு, வயிறு வலிக்குதா? இல்லை. அப்புறம் என்னடி? இல்லை, கிஃப்ட் இருக்கு. யார் வச்சா தெரில, சென்னாக தான் இருக்கும். நான் இன்னைக்கு போய் அவன்கிட்ட கேட்க போகிறேன். என்ன கேட்க போகிற? நீ தான் வைக்கிற, நீ தானே வைக்கிற அப்படின்னு கேட்க போகிறேன். நீ தான் வைக்கிறேன்னு சொல்ல போறியா, கேட்க போறியா? கேட்க தான் போகிறேன். நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அடி போகிற? ஆமாம். ஓ மூஞ்சியே மாறுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேக் எடுத்துகிட்டு போனவர் தானே. சரி நீ போ. எங்கே போகிறேன்? பசங்க கூட விளையாட போகிறேன். என் கூட தானே விளையாட. நான் போகிறேன், போ. நீங்கள் சென்னை பார்க்குறீங்க. சென் என்னையோ? ஒன்று தான், இங்கே வா. ஏடி, நான் கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன?
என் பேக்கில் கிஃப்ட் வச்சது நீயா? ஆ, பேக்கில் கிஃப்ட் நீ தான் வச்சியா? ஆ, எந்த கிஃப்ட்டு? நடிக்காத, நீ தானே பேக்கில் கிஃப்ட் வச்ச. போன வருஷமும் இருந்தது, அதுக்கு முன்னாடியும் இருந்தது, நீ தானே? ஆமாடி, நான் தான் வச்சேன். அப்போது லவ் பண்ணுறியா? ஆமாம் என் லவ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரே ப்ளஷி. ஆனால் இது கேட்டுட்டு தான் போயிருப்பான். அவனுக்கு ஹார்ட் பிரேக். என்ன சொல்கிறதுன்னு தெரில, எதுவும் சொல்லவும் முடியல. அவன் அப்படியே போயிட்டான். நேராக அவன் தங்கச்சி கிளாஸ் வாசலில் தான் நிற்கிறான். கிளாஸ் வாசல்லாம் வந்திருக்கேன், வரவே மாட்டேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டி. என்னடா ஒரு மாதிரி இருக்க, சண்டை போட்டியா என் கூட? இல்லை, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சலை கூட்டிகிட்டு கேன்டீன் போயிட்டான். இது ஒரு பிரேக் டைம் தான், ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்களும் சென்னும் அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கீங்க, என்னமோ நின்று சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக கேன்டீனுக்கு ஆப்போசிட்டு தான் உங்கள் கிளாஸு. அவன் நேரத்தை பாருங்களேன், அவன் போய் கேன்டீனில் தான் உட்காரான். கரெக்டாக உங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்குது, உங்களையும் சென்னையும். அவனால் தாங்கவே முடியல, அழ ஆரம்பிச்சிட்டான். ரேச்சலுக்கு இங்கே ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க அண்ணன் இது வரைக்கும் அவள் அழுது பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவன் அழறான். டி அண்ணா என்னடா ஆச்சு? டி ஏன்டா அழற? இரு, அந்த பையன் தானே, இரு. இன்னைக்கும் சண்டை போட்டாளா? சண்டை போட்டா நீ ஏன்டா அழற? அவளை அடிச்சுட்டு தானே வருவே, இல்லையா? அவள் அடிச்சால ஏதாவது? டி என்னடா அண்ணா ஒரு மாதிரி இருக்குடா, அழாத. ரேச்சல் என்னடா? நான் டெய்லியும் லெட்டர் எழுதுவேன்ல. ஆமாம், இன்னைக்கு கூட அவளுக்கு வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் வாங்கி வச்சேன்டி. ஆமாம், இத்தனை நாள் செந்தான் வச்சான்னு சொல்லிட்டு இருந்தாடி. சரி, இன்னைக்கு போய் சென்கிட்ட கேட்டா. சரி, சென்னும் நான் தான் வச்சேன்னு சொல்லிட்டான்டி. அதுக்கப்புறம் அவன் அப்படி சொல்லுவான்? அப்படி சொல்லிட்டான்டி. இதுக்கப்புறம் நான் எப்படி அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுவேன்? இத்தனை நாள் சரி, இவளுக்கு ஏண்டி தோணவே இல்லை? அவன் தான் போய் சொல்கிறான்னா இவனுக்கு ஏண்டி? சென் இப்படி பண்ணிட்டானடா. ஆமாடி, ஏன்டி இப்படி பண்ணான்? எனக்கு வயன் வேணும்டி. டி அண்ணா எனக்கு வேணும்டி. சரி அழாத, எனக்கு கஷ்டமாக இருக்குடா. நான் போய் வாங்கிக்கிட்டேன். போகாத. அவளுக்கும் அவளதான் பிடிச்சிருக்கு. எல்லாம் அவள் என்கிட்ட வந்து கேட்டிருப்பாள. என் கூடயே உட்காந்துருக்க, என் பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்க, நீ தான் வைக்கிறியான்னு ஒரு நாள் கூட அவள் கேட்டதில்லை. என் தலையில் வயன் எழுதி வைக்கல போல. அதான் நான் போகிறேன். எங்கே போகிற? கிரவுண்டுக்கு போகிறேன். அண்ணா ஒன்னுடாடி, நல்லா தான் இருக்கேன். ஈவினிங் நீங்கள் சென் கூடயே நடந்து போயிட்டுருக்கனால வீயை மறந்தே போயிட்டீங்க. வீயை காணும். ரேச்சல் வந்து உங்ககிட்ட கேட்டக்கப்புறம் தான் ஞாபகமே வருது. ஏன்னா நீங்கள் அவங்ககிட்ட பேச ஆரம்பித்ததுலேருந்து சென் கூட போய் உட்காந்துருப்பீங்க. வி எங்கே போனா அப்படின்னா கூட நீங்கள் தேடல. ஆஃப்டர் பிரேக் எங்கே போனா அப்படின்லாம். ஸோ நீங்கள் வீயை பார்க்கவே இல்லை லிட்ரலி. பட் நீங்கள் மறந்துட்டீங்க பிகாஸ் சென் கூட இருந்தனால. ஸோ இப்போ ரேச்சல் வந்து கேட்குறா, எங்கள் அண்ணன் எங்கே அப்படின்னு. தெரியலேடி, உங்கள் அண்ணன் பிரேக்கில் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கல. ரேச்சல் உன் கூட தானே சுற்றிட்டுருப்பான், எங்கே போவான்னு கூட பார்க்க மாட்டியா? உனக்கு புதுசாக ஒரு கம்பெனி கிடச்சிதுன்னா மறந்துடுவல நீ. ஏன் கத்துற? ஏன் சண்டை போடுற? அவன் எப்பயும் போல் கிரவுண்டுக்கு போயிருப்பான்னு தான் நான் விட்டுட்டேன். ஓ அப்படியா? கிரவுண்டுக்கு போனால் நீ அப்படியே விட்டுருவியா? கரெக்டாக அப்போ தான் வி உள்ளே வரான். என்னாச்சு? எங்கடா அண்ணா போனேன்? கிரவுண்டில் தான் உட்காந்துருந்தேன். கிரவுண்டில் வந்து தேனேன்னு நான் கிரவுண்டில் தாண்டி உட்காந்துருந்தேன். இதை தான் நானும் சொன்னேன், வி பாரு எப்படி கத்துறான்னு. வா ரேச்சல் போகலாம். சரி, நான் சென் கூட போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சென் கூட நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவனுக்கு ஒன்றும் சொல்லவும் முடியல, சொல்லாமலேயும் இருக்க முடியல. உடஞ்சிட்டான் ரொம்ப. அதுலேருந்து ஒரு 3 days ஸ்கூலுக்கே வரல.
உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை பெருசாக மைண்ட் பண்ணல. நீங்கள் சென் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சென் வி 3 நாளாக வரல, வீட்டுக்கு போனாலும் தூங்குறான் அப்படி இப்படின்னு சொல்லி ரேச்சல் என்னை துரத்தி விட்டுறா. என்ன ஆச்சு? ஏன் உன்கிட்ட பேசினானா? இல்லடி. சரி, அவனை பற்றி இருக்கு, வா நான் அங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குல்ல அதை எடுத்துறேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் கிளம்பிட்டீங்க. அப்படி தான் டே ஸ்கிப் ஆகுது. ஸோ ஈவினிங் வீட்டுக்கு போகிறீங்க. நேராக வியோட வீட்டுக்குள்ளே தான் போகிறீங்க. நேராக வியோட அம்மா கிட்டே போயிட்டு, ஆண்டி சொல்லுடா, வி எங்க? ரூமில் தான் இருக்கான். ஏன் ஸ்கூலுக்கே வரல அவன்? அவனுக்கு உடம்பு சரியில்லடா. சரி, நான் போய் பார்க்குறேன். சரி. ரேச்சல் எங்க? டியூஷன் போயிருக்கா. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டீங்க. போய் பார்த்தா வி அங்கே தான் பெட்டில் படுத்திருக்கான். ரொம்ப டல்லாக இருக்கான் பார்க்குறதுக்கு. அவன் ஃபேஸே ஒரு மாதிரி கலர் ரொம்ப பேலாக ஒரு மாதிரி வெள்ளை அடித்த மாதிரி இருக்கான். அவன் ஆல்ரெடி கலர் தான், இருந்தாலும் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஃபேஸு. நீங்கள் போய் பார்த்துட்டு, என்னடா இப்படி இருக்க, அதுக்குள்ளே வெயிட்டு குறைஞ்ச மாதிரி இருக்கடா நீ. 2 நாளில் வெயிட் குறையுமா? 2 நாள் இல்லை, 1 வீக் ஆகுது ஸ்கூலுக்கு வந்தாலும் உன் தங்கச்சி துரத்தி விட்டுடுறா. என்ன நினச்சிட்டு இருக்காவ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்க வா. ஏன் ஸ்கூலுக்கே வரல? ஏண்டாச்சு? அவ்வளோ உடம்பு சரியில்லையா? ஃபீவர் அடிக்குதா? மாத்திரை போட்டியா? டாக்டர் கிட்ட போனியா? என்ன சொன்னாங்க? ஏன்டி இவ்வளோ பேசுகிறேன்? நீ தான் பேசவே மாட்டேங்கிறே, அமைதியாக படுத்திருக்கியே. உன்கிட்ட பேசியே 1 வீக் ஆச்சு. மிஸ்லாம் பண்ணுறியா? ஏன் நான் மிஸ் பண்ண மாட்டேனா? எப்போ பார்த்தாலும் உன் கூட தானே இருக்கேன். அப்படியா? ஆமாம், எப்போ பார்த்தாலும் உன் கூட தானே இருக்கேன். தானே இருந்தேன் அன்னைக்கு கூட. என்னாச்சு? என்னடி பண்ணுற? உனக்கு என்ன பிரச்சனை ரேச்சல்? ஏன் இப்போ பார்த்தாலும் என்னை துரத்திட்டே இருக்க? அதில் ஒன்றும் இல்லை வைன், நீ வெளியே போ. பாரவி ரேச்சல், நான் நீ வாயை மூடு, ரெஸ்டடு. நீ காலம்பு. ரேச்சல் விடு. என்ன சத்தம் இங்க அப்படின்னு சொல்லி வியோட அம்மா உள்ளே வராங்க. பாருங்க ஆண்டி, துரத்திட்டே இருக்கான். என்ன பழக்கம் ரேச்சல் இது? வீட்டுக்கு வந்து வெளியே போன்னு சொல்கிறது? அம்மா உனக்கு எதுவுமே தெரியாது, நீ அமைதியாரு. இங்கே பாருங்க, நீங்கள் 3 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்றீங்க. இப்படி சண்டை போட்டுக்கக்கூடாது. போட்டுக்கிட்டாலும் உடனே சரியாகிடணும், சரியா? ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு ஒருத்தர் அப்படிலாம் போகக்கூடாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சண்டை போட்டால் சீக்கிரமாக சமாதானம் ஆகிடுங்க, புரியுதா? சரி சரி அப்படின்னு சொல்லி ரேச்சலும் மண்டையாட்டுறா, நீங்களும் மண்டையாட்டுறீங்க. வி உங்களை பார்த்துட்டே இருக்கான். இப்போ தான் போய் ரேச்சல் கிட்ட நீங்கள் ஒழுங்காகவே பேசுகிறீங்க. ஏன்னா இத்தனை நாள் அவளுக்கு கோவம், அவங்க அண்ணனை இப்படி கஷ்டப்படுத்திட்டாலே, உங்களால் தான் வி இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அப்படின்றதுனால அவளுக்கு ரொம்ப கோபம் உங்கள் மேலே. அதனால தான் அவள் இப்படி பேசுகிறான். இப்போ தான் நீங்கள் ரேச்சல் கிட்ட போயிட்டு பேசுகிறீங்க, என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு பேசினோன்னே கொஞ்சம் நார்மலைஸ் ஆகுறா. பட் வியை பார்த்தோன்னே திருப்பியும் உங்கள் மேலே அவளுக்கு கோவம் தான் வருது. ஆனால் வி கண்ணை காமிக்கிறாரு, இல்லை பேசு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் கொஞ்சம் நார்மலாக பேசுகிறான். அண்ட் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓகே ரேச்சல். பட் வி தான் ஸோ ப்ரோக்கேன், அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் அவனால் உங்களை விட்டு கொடுத்துட்டு உங்ககிட்ட பேசாமல் உங்களை விலகி அப்படிலாம் இருக்க முடியல. இந்த 1 வீக்கே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். ஸோ தி நெக்ஸ்ட் டே அவன் ஸ்கூலுக்கு வந்துடுறான். உங்கள் பிளேஸில் தான் உட்காடுறான். ஆனால் நீங்கள் அங்கே உட்காராமல் சென் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. அது அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக போச்சு. இத்தனை நாள் நம்ம பக்கத்தில் உட்காந்து இந்த பொண்ணை இப்போ காணுமே அப்படின்ற மாதிரி. வி உங்களை பார்க்குறான். நீங்கள் பார்த்துட்டு 2 days மட்டும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிட்டீங்க. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் ஏன்டா ஸ்கூலுக்கு வந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. அன்றைக்கி ஃபுல்லாக அவன்கிட்ட நீங்கள் பேசவும் இல்லை, அவனும் உங்ககிட்ட எதுவும் பேசவும் இல்லை. அவன் உங்ககிட்ட பேசும்போது சென் உங்களை இழுத்துட்டு போயிடுறான். ஏதாவது கேட்க வந்தால் கூட சென் உங்களை இழுத்துட்டு போயிடுறான், வா இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு. ஸோ அவனுக்கு ஏதோ 3rd வீல் மாதிரி ஃபீல் ஆகுறனால அவன் எதுவுமே பேசவே இல்லை உங்ககிட்டயும். வீட்டுக்கு போகும்போது சென் அவங்க அப்பா கூட போகிறனால நீங்கள் அப்போ தான் வி பக்கமே திரும்புறீங்க. வீட்டுக்கு போகலாமா வி? இல்லை, நான் ரேச்சல் கூட போகிறேன்.
நானும் வரேன் உங்க கூட. அங்கே தானே என் வீடு இருக்குது. ஏன் சென் கூட தானே சுற்றிட்டு இருந்தேன். காலையிலேருந்து என்னை எங்கேயாவது கண்டுக்கிட்டியா? நீ தானே ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்ட. உனக்காக தான் உடம்பு சரியில்லைன்னா கூட வந்தேன். ஆனால் நீ என்னையா எங்கேயாவது பார்த்தியா? நீ திரும்பி கூட பார்க்கல. நீ பாட்டுக்கு உன் வேலை உண்டு சென்கிட்டே பேசிகிட்டே இருக்க. எப்படி தெரியுது உனக்கு? வீட்டுக்கு போகிறதுக்கு மட்டும் இப்போ கம்பெனி வேணுமா உனக்கு? ஏன் திட்டுற? இப்படிலாம் என்கிட்ட மூஞ்சி வச்சு ஏமாத்தாத போ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்திட்டு போயிட்டான் வி. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இருக்காத பின்ன இப்படி சும்மா டைம் பாஸ்க்கு மட்டும் அவன்கிட்ட போயிட்டு இருந்தீங்கன்னா. அதனால அவனுக்கு பயங்கர கோவம். அவன் ரேச்சல் கைப்பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். ரேச்சலுக்கு தான் ஒன்றும் புரியல. டி ஓ அகல காலை வச்சு இவ்வளோ பெரிய பெரிய அடியாக எடுத்து வைக்காதனால ஓட முடியல அப்படின்னு சொல்லி பின்னாடி லிட்டரலாக ரேச்சல் ஓடிட்டு இருக்கா. அவன் கடகடன்னு வேற நடக்கிறான். உங்களாலேயும் நடக்க முடியல, ரேச்சலாலேயும் நடக்க முடியல. அவங்களுக்கு ரொம்ப சேடாக போச்சு. நீங்கள் தனியாக நடந்து வரீங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் கழித்து மனசு கேட்கல வீக்கு. பிகாஸ் ஸ்ட்ரீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு நிறைய பேர் இருந்தால் வேற கொஞ்சம் பயம். லைக் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பயம் வேற. நீங்கள் குனிஞ்ச தலை நிமிராமல் நடந்து வந்துட்டுருக்கீங்க. அதனால் அவன் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறான். பட் இப்போ நீங்கள் முன்னாடி போகிறீங்க, அவன் உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கான் ரேச்சலை கூட்டிகிட்டு. ரேச்சல் கை பிடிச்சிட்டு நீங்கள் திரும்பி பார்த்துக்கிறீங்க வேற. அவன் உங்களை நிமிர்ந்து கூட பார்க்கல. அவனுக்கு கோவம் இருக்குது. ஸோ நீங்கள் நின்றுட்டீங்க, அவனும் நிற்கிறான். நீங்கள் திரும்பி அவனே பார்த்துட்டு யூட்டை நடித்து நின்ட்டீங்க அவன் மூஞ்சை பார்த்த மாதிரி. அவனுக்கு ஒரு மாதிரியானோன்னே, என்னடி உனக்கு பிரச்சனை? இப்போ எதுக்கு என் மூஞ்சியை குறுக்குறோன்னு பார்த்துட்டு இருக்க? நடக்க வேண்டியதானே? கோவமாக தானே இருக்க? அப்புறம் ஏன் பாசமாக இருக்க? கோவமாக தான் இருக்கேன், மேலே வெறுப்பு இல்லை. சாரி வி, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். ஓகே, அவன் கூட உட்கார்ற, உன்னை இக்னோர் பண்ண மாட்டேன். அவன் தாண்ட உங்ககிட்ட பேசும்போது கூட்டிட்டு போட்டு போயிட்டான். சரிவா. அப்புறம் இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நார்மலாக பேச ஆரம்பிச்சிடுறான். ஆனால் ரேச்சலுக்கு தான் இதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்றது அவளுக்கு புரியுது. பட் வியால் உங்களை இக்னோர் பண்ண முடியல, உங்களை ஹர்ட் பண்ண முடியல அப்படின்றதும் ரேச்சலுக்கு புரியுது. ஸோ இப்படியே தான் டேஸ் பாஸ் ஆகுது. நீங்கள் 11க்கும் வந்தாச்சு. இப்போது வி சென் நீங்கள் எல்லாருமே ஒரே ஸ்ட்ரீம் தான். பை காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் ஒரே ஸ்ட்ரீமில் தான் இருக்கீங்க. பிகாஸ் உங்களோட டேஸ்ட்டு, உங்களோட கரியர் பாத் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தனால நீங்கள் எல்லோரும் ஒரே ஸ்ட்ரீமில் வந்துட்டீங்க. ரேச்சல் சின்ன பொண்ணுல, ஸோ அவள் இப்போ 10th படிக்கிறா. ஒரு நாள் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ரூம் லைக் இன்டோர் கேம்ஸ், அங்கே தான் வந்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது எடுக்கிறதுக்காக போகிறீங்க. வீக்கிட்ட சொல்லிட்டு தான் வரீங்க. வீ கிரவுண்டில் நிற்கணும். அந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எடுக்க போகும்போது டோர் லாக் ஆகுற மாதிரி சவுண்டு கேட்குது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட கெமிஸ்ட்ரி சார். யூஆர் அ காமர்ஸ் ஸ்டூடெண்ட், பட் ஸ்டில் கெமிஸ்ட்ரி சாரும் உங்களுக்கு தெரியும். பக்கத்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கள. அதே ஸ்கூலில் தானே படிக்கிறீங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். அவர் பார்க்குறீங்க. அவர் பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு திருப்பி தேட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் என்ன எடுக்க வந்தீங்களோ அதை தேடிட்டுருக்கீங்க. அப்போ திடீர்னு யாரோ கிட்ட வர மாதிரி இருக்குது. நீங்கள் திருப்பி பார்த்தா அந்த கெமிஸ்ட்ரி சார் ரொம்ப கிட்ட நிற்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. வியும் பக்கத்தில் இல்லை. ஏன்னா இன்டோர் வந்து 3rd ஃப்ளோரில் இருக்குது. கிரவுண்டில் நிற்கிறான் வி. சென்னும் கிட்ட இல்லை. டீச்சர்ஸ் யாருமே இல்லை. அந்த ரூம் லாக்கில் வேற இருக்குது. உங்களுக்கு பயமாயிடுச்சு. வேர்த்து கொட்டுது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எதுக்கு டோர் லாக் பண்ணீங்க? நீங்கள் என்ன தனியாக பண்ணுற? அது நான் என்னோட ராக்கெட், அதுக்கப்புறம் கார்க் எடுக்க வந்தேன். எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? நீங்கள் இப்படி பிளாக் பண்ணி நின்னா நான் எப்படி போவேன்? தள்ளுங்க சார். தள்ளலாம் முடியாது சார். என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் தப்பு. நான் அப்புறம் கத்துனேன்னா அவ்வளோதான். கற்று பார்க்கலாம். நான் உங்கள் கிளாஸ் போன கூட கிடையாது தெரியுமே. அதனால தான் உங்ககிட்ட பேச வந்தேன். உன் மேலே எனக்கு எப்பயும் ஒரு கண்ணு தான் வச்சுக்கோயேன். எப்படா டைம் கிடைக்கும்னு நினச்சேன். நீயா மாட்டிக்கிட்டேன். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நான் உங்கள் பொண்ணு வயசில் இருக்கேன். ஓ, அப்போது எதனால் அப்ரோச் பண்ணுறேன், எப்படி அப்ரோச் பண்ணுறதுலாம் தெரியுது. நான் ஒன்றும் குழந்தை இல்லை. ஒருத்தவங்க எப்படி பார்க்குறாங்க பேசுகிறாங்கன்னு தெரியும். எனக்கு வி சொல்லி கொடுத்துருக்கான். வி
அப்போது அவன் அப்படி பார்ப்பானா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அவன்லாம் குட் பாய். ஓ சரி, நான் உனக்கு புதுசாக ஒன்று சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி தப்பாக பார்க்குறான். உங்களுக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. நீங்கள் உடனே கத்த ஆரம்பிச்சிட்டிங்க, ஹெல்ப் ஹெல்ப் யாராவது வாங்க அப்படின்னு சொல்லி. வீன்னு கத்துனோடனே ஆக்சுவலாக அந்த இன்டோர் நீங்கள் நின்னது வந்து ஒரு விண்டோ கிட்ட நின்று தான் தேடிட்டு இருந்திருப்பீங்க. விண்டோ ஓப்பனில் தான் இருக்குது, டோர் மட்டும் தான் அந்த ஆள் க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவர் கொஞ்சம் மூளை கம்மி தான் போல். விண்டோ வழியாக கீழே கேட்டுருச்சு. காரிடார் சைடில் விண்டோ வந்து கிரவுண்ட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது, ஓகேங்களா? டோர் வந்து காரிடார் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கத்தினோடனே வீக்கு கேட்டுருச்சு. அவன் அங்கே தான் நின்றுட்டு வேறு ஏதோ விளையாடிட்டு இருக்கான் போல். கேட்டோடனே அவன் வேக வேகமாக மேலே ஓடி வரான். வீணு கத்துனது சென்னுக்கு கேட்டுச்சு. பட் ஸ்டில் அவன் பெருசாக கண்டுக்கல. யாரோ எங்கேயோ கூப்பிட்றாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளையாட ஆரம்பிச்சிட்டான் திருப்பி. வீ தான் வேக வேகமாக மேலே ஓடி வரான். அவனுக்கு பயங்கர பயம் வேற. ஏன்னா நீங்கள் இந்த பல்லி கற்பாம்பூச்சி பார்த்துலாம் இப்படி கத்துற பொண்ணு கிடையாது. கத்துவீங்க, ஆனால் வந்து இது வேறு மாதிரி ஏதோ ஒரு பயத்தில் கத்துறா அப்படின்றது மட்டும் வீக்க புரிஞ்சிடுது. ஸோ மேலே வேகமாக ஓடி வந்து ரூம் டோரை திறக்க ட்ரை பண்ணுறான். பட் அவனால் முடியல, லாக்ல இருக்குது. ஸோ உடனே பக்கத்தில் இருக்க டீச்சர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு வந்துட்டான். அங்கே அவ்வளோ பெரிய க்ரௌட் நிற்குது. இப்போ அந்த கெமிஸ்ட்ரி சார் பயங்கரமாக மாட்டிக்கிட்டாரு. அவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவருக்கு வந்த கோவத்தில் உங்களை டச் பண்ணிட்டாரு, தப்பாகவே டச் பண்ணிட்டார். உங்கள் கழுத்து கீழே டச் பண்ணிட்டாரு. அது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகுது. கையை வச்சு தேய்ச்சிட்டே இருக்கீங்க, பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டிங்க, கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. இதுக்கு மேலே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவர் எங்கேயாவது போய் ஒலிலான்னு ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணோன்னே எல்லோரும் உள்ளே வந்தோடனே அந்த ஆள் மாட்டிக்கிட்டான். போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படி இப்படின்னு அது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. அண்ட் வி உங்களை பார்க்குறான். எல்லா டீச்சர்ஸும் அங்கே போயிட்டாங்க. பட் வி மட்டும்தான் உங்களை பார்த்து ஓடி வரான். நீங்கள் அந்த ஓரத்தில் அப்படியே கூனி குறுகி உட்காந்துட்டீங்க, கையெல்லாம் அப்படி கட்டிக்கிட்டு. அவனுக்கு அப்படி பார்க்கவே முடியல உங்களை. பிகாஸ் ரொம்ப துருன்னு இருந்த பொண்ணு, ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக எப்பயுமே எதையுமே நீங்கள் பெருசாக எடுக்க மாட்டீங்க. யுவர் லைக் அ டேக் இட் ஈஸி பர்சன். பட் இந்த விஷயம் அது உங்களை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. ஸோ அவன் ஒன்றுமே பேசலை. அவனுக்கு ஒன்று மட்டும் புரியுது, நீங்கள் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு. அவன் உடனே அவனோட ஜாக்கெட் கழட்டி உங்கள் மேலே போட்டான். அப்போ தான் உங்களுக்கு அந்த கையே நீங்கள் கீழே இறக்குறீங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவனால் என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவனால் என்ன நடந்ததுன்னு கூட கேட்குறதுக்கு மனசு வரல அவனுக்கு. பிகாஸ் நீங்கள் அழறீங்க, அதுவும் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியுது. கையை வச்சு உங்கள் பாடி ஃபுல்லாக தேய்ச்சிட்டே இருக்கீங்க. தேய்க்க அந்த உங்களோட ஸ்கின் தான் ரெட் ஆகுது. அந்தளவுக்கு நீங்கள் தேய்ச்சிட்ருக்கீங்க. பிகாஸ் அது உங்களுக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகுது. உடனே வி வந்து இல்லை நான் வயனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியோட அம்மாவுக்கு மட்டும் அவன் கால் பண்ணி நான் வீட்டுக்கு வரேன், நீ வந்தால் தான் என்னை விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வியோட அம்மா வர சொல்லி வியோட அம்மாவும் காரில் வந்திருப்பாங்க. 2 பேரையும் ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. ரேச்சலுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. அவள் கிளாஸில் இருக்கா. ஸோ இந்த கெமிஸ்ட்ரி வாத்தியும் மாட்டிக்கிட்டார்ல, அவர் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் ரெப்யூட்டட் ஸ்கூல் தான். பட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்கூல். ஸோ அவங்க போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க அந்த டீச்சரை. போகிற வழியில் நீங்கள் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கீங்க. யாராவது கை வச்சா இப்போல்லாம் பயப்படுறீங்க. வியோட அம்மா தான் உங்களை ஹக் பண்ண வந்திருப்பாங்க. அதுக்கே ஒரு மாதிரி உங்களுக்கு உடம்பெல்லாம் சிலுத்து போய் நீங்கள் ஒரு கார்னரில் போய் உட்காந்துட்டீங்க. இதை யாராலையுமே பார்க்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. ஏன்னா இது ரொம்ப உங்களை அஃபெக்ட் பண்ணுது. இதனால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அண்ட் இதுக்கப்புறம் உங்களோட மைண்டை அவங்களுக்கு புரிஞ்சிக்கவும் முடியல. இந்த டைமில் உங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியல. பிகாஸ் யார் கம்ஃபர்ட் பண்ண போனாலும் அழறீங்க. ஸோ வீட்டுக்கும் போயாச்சு. வியோட அம்மா வந்து டைரெக்டாக உங்கள் அம்மாவை கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னாடி சொல்லலைனாலும் உங்களை போய் உங்கள் ரூமில் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் போய் ஹக் பண்ணி அழவே ஆரம்பிக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் லைக் அப்போ இருந்தது ஒரு பயத்தில், இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாகவே ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மாதிரி மென்டலி ட்ரிகர் ஆகி எங்கே இருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸ்ஸே இல்லாமல் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் அழ ஆரம்பிச்சிட்டிங்க. யாரையும் தொட விட மாட்டீங்க. அன்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 months உங்ககிட்ட பேசுகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான். பிகாஸ் நீங்கள் யாருக்கிட்டையுமே பேசவே இல்லை.
லிட்ரலி ரேச்சல் கிட்டேயும் சரி உங்கள் அம்மா கிட்டேயும் பேசுறதுக்கு குறைச்சிட்டீங்க. நீங்கள் எப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த ஸ்கூலில் என்ன நடந்ததோ, ஊர் உலகத்தில் என்னெல்லாம் நடந்து உங்களுக்கு தெரிஞ்சதோ எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்வீங்க. அப்படி தான் நீங்கள். அதுக்கப்புறம் கிட்ட போய் புலம்பிட்டு உட்காந்துருப்பீங்க. பட் இப்போ அவங்க பார்க்குற பையன் டோட்டலி சைலண்ட். எதுவுமே பேச மாட்டேங்கிறா. பேசினாலும் ஒரு வார்த்தையில் 2 வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுறா. ஹக் பண்ண மாட்டேங்கிறா. கையை பிடிச்சி கூட ரோட்டில் நடக்க மாட்டேங்கிறா. இது ரொம்ப புதுசாக இருக்குது. இன்னொன்று பயமாகவும் இருக்குது. இது இவளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுமோ, இது வேற மாதிரி இவ மாறிடுவாளோ, இப்படியே அமைதியாகவே இருந்துருவாளோ அப்படின்ற ஒரு பயம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது வீக்கு. ஸோ இதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக அவன் உங்களை பார்க் கூப்பிட்றான். நீங்கள் போகவே மாட்டேன்றீங்க. பேசுகிறீங்க கூட. ஆனால் அவனாக வந்து பேசி கஷ்டப்பட்டு உங்களை சிரிக்க வைப்பான். ஆனால் அதுக்கும் நீங்கள் சிரிக்க மாட்டீங்க. ஏதாவது 2-3 வார்த்தை தான் பேசுகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வெளியே கூப்பிட்டா கூட போக மாட்டீங்க. உங்கள் அம்மா தான் நானும் வரண்டி வாடி வாடின்னு சொல்லி உங்களை இழுத்துட்டு பார்க்குக்கு போகிறாங்க எல்லாரும். ஸோ இதோடு நான் இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். ஓகே, பாய்.